Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. அடுத்த சன் டிவி பிரபல பிரைம் டைம் சீலோட கிளைமேக்ஸ் வரப்போகுதா? ஏன் அப்படின்னா அடுத்து அந்த சீல் நடிக்கிற ஒவ்வொரு ஆக்டர்ஸும் புது ப்ராஜெக்டில் கமிட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இதனால தான் அந்த சீல் முடிய போகுது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு சீரியல்லையும் பார்த்திங்கன்னா அந்த சீல் நடிக்கிறவங்க வந்து மாறிட்டே இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எனக்குமே டவுட் இருக்குது. பட் இது வரைக்கும் இந்த சீல் முடியுது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அப்டேட்டும் கிடைக்கல. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கிடச்சி இந்த சீல் முடிய போகுது அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் அந்த சீலுக்கு பதிலாக வேற ஒரு பிரைம் டைம் சன் டிவி சீல் முடிய போகுது, அதுதான் ரஞ்சனி அப்படின்னு சொல்லி நம்மளுமே அப்டேட் கொடுத்துருந்தோம். இப்போ சடனாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் நடிக்கிற ஒன் ஆஃப் த ஆக்டர் புது ப்ராஜெக்டில் வந்து கமிட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த சீரியல் முடிய போகுது, எதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் டிவியில் கிட்டத்தட்ட 1000+ எபிசோட்ஸோட எல்லா மனசுலையும் பெரிய இடத்தை பிடிச்சி ஒன் ஆஃப் த டாப் 3 சீரியல்ஸில் வந்துட்டு இருக்கிற சீரியல் தான் கயல் சீரியல். இந்த சீரியல் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டிஆர்பியோட மூவ் ஆகிட்டு இருக்கு. சீரியலோட ஸ்டோரி ட்ராக் எப்படி இருந்தாலுமே இந்த சீரியலை பார்க்குறதுக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானே அப்டேட் பண்ணியிருந்தேன். தேவி கேரக்டர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு சீரியல்லையுமே கமிட் ஆயிருக்காங்க. டிடி பொதிகை சேனலில் தாயம்மா குடும்பத்தாரில் கூடிய சீக்கிரம் வரப்போய் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை சீரியல் வந்து முடிய போகிறதுனால புது ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க போயிட்டாங்களோன்னு நினச்சோம். பட் இது வரைக்கும் சீரியல் முடியவே இல்லை. இதே கயல் சீரியலில் அன்பு அப்படிங்கிற கேரக்டர் ஆக்டர் ஜீவா தான் நடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அன்புங்கிற கேரக்டரில் 2 ஆக்டர்ஸ் நடிச்சாங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா இவர் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இவரோட ஆக்டிங் சூப்பராக அன்பு அப்படிங்கிற கேரக்டருக்கு நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணி சூட் மோட் நியூ ப்ராஜெக்ட் கம்மிங் சூன் வெயிட் ஃபார் த அப்டேட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் இது சீரியலா அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டா அப்படின்னு சொல்லி தெரியலை. ஸோ இன்னொரு ப்ராஜெக்ட்டில் இவர் கமிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரே அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் வந்து கயல் சீரியல்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கயல் சீரியலில் முடிக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஆடுகளம் சீரியலோட ப்ரோமோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நாளைக்குமே வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ ஆடுகளத்துக்காக தான் ரஞ்சனி சீரியலில் முடிக்க போகிறாங்க. கயல் சீரியல் என்ன ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவரோட ப்ராஜெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்ச உடனே ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.